ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் இன் சிஎஸ்எஸ்ஸில். ஓகேவா? சாரி, ஃபஸ்ட் இன்ட்ரோவில் கொஞ்சம் சவுண்டாக பேசிட்டோம் போல. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபாண்ட் வேரியண்ட் வந்துட்டு ஏன் வரலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக போயிட்டுருக்குன்றதுனால ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்து சொல்லலான்னு பார்த்துருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்துட்டு வேரியண்ட்டுக்கு இ யூஸ் பண்ணியிருந்தேன். தென் அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏ யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இதை பார்த்துட்டு தென் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபாண்ட் வேரியண்ட் வந்துட்டு எதில் இருக்குது? இப்போ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஃபாண்ட் எடிட் வித் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஃபாண்ட் வேரியண்ட்டுன்றதில் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம இஎன்டி கொடுத்துருந்தோம். இந்த பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் அன்றைக்கி எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம இஎன்டி கொடுத்துருக்கனால இது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎன்டி ஸ்மால் கேப்ஸ் இப்படி கொடுத்துருக்கப்போ இது ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ அதை வந்துட்டு அது ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப கேஸ் சென்சிட்டிவாக நான் கரெக்டாக பண்ணணும். ஸோ லிட்டரலாக ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால அது ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ ஃப்ரம் சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கேப்ஸில் இருக்கும், ஸ்மாலில் இருக்கும். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி கேப்ஸில் கொடுத்துருந்தனால அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் எல்லாமே மட்டும் போல்டாக காட்டும், இது எல்லாமே போல்டாக காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபாண்ட் வேரியண்ட்டில் ஸ்மால் கேப்ஸோட ஒரு யூசேஜ். ஓகேவா? ஒரு கிளாரிட்டி இருக்குதா? ஓகே, ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம HTMLல லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். நான் கூட உங்களுக்கு அதை HTMLல வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், லைக் ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் ஞாபகம் இருக்குதா? ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் கார்டில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அதில் புதுசாக பார்க்குறீங்க நம்ம வீடியோவை அப்படின்னா ஸோ அந்த HTML டியூட்டோரியல் பார்த்துட்டு வாங்க. தென் CSS பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக நாலேஜ் கிடைக்கும், நம்ம ஈஸியாக வெப்சைட்டும் பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள லிஸ்ட்டு கீழே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டைலிங் வந்து பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு டைப் மட்டும் கொடுத்து டைப்பு அண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற 2 ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் வந்துட்டு லிஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில், அதாவது சிஎஸ்எஸில் வந்துட்டு லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ அதோட ஸ்டைலோட டைப் என்ன, ஸோ அது என்னென்ன ஸ்டைலில் இருக்கணும், லைக் சர்க்குலரா இல்லாட்டி ஸ்கொயரா, இல்லை டிஸ்க் இருக்கலாமா, ஆல்ஃபபெட்டிக் இருக்கலாமா, நம்பர் வேணுமா, ரோமன் வேணுமா, டெசிமல் வேணுமா, டெசிமல்லே வந்துட்டு லைக் இந்த மாதிரி நமக்கு 01 ஆர் 02 அந்த மாதிரிலாம் வேணுமா, அதுக்கு வந்துட்டு டெசிமல் லீடிங் 0ன்னு சொல்லுவோம். ஓகேவா? லோயர் ஆல்ஃபா இருக்கா? ஸோ இதிலே வந்துட்டு அப்பர் ஆல்ஃபா இருக்குது, அப்பர் ஆல்ஃபா, அப்புறம் லோயர் ரோமன் இருக்குது, லோயர் ரோமன், அப்பர் ரோமன். ஓகேவா? தென் டெசிமலில் கொடுக்கணுமா, நம்மளோட இதை வந்து டெசிமலில் கொடுக்குறதுக்கு. ஓகேவா? தென் டெசிமல், அதாவது நம்ம நம்பரில் லீடிங் 0, ஸோ அது மாதிரி கொடுக்கலாம். லீடிங் 0 நான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி லீடிங் 0 கொடுக்கலாம். ஓகேவா? எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, வரிசையாக சும்மா ஆர்டர் வைஸில் இருக்கணும் அப்படின்றதுக்கு நன் கொடுத்துக்கலாம். லைக் எப்படின்னா சும்மா அடுத்தடுத்து ஜாவா, பைத்தான், அதுக்கப்புறம் C++. ஓகேவா? இதெல்லாமே லிஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. 1 இந்த மாதிரி 2 டாட், இந்த நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3 டாட், இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு தான். அவுட்புட் நான் காட்டுறேன், இதெல்லாம் லிஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், வெறுமனே வந்துட்டு எனக்கு இந்த இதெல்லாம் மட்டும் வெறும் நம்பர் இல்லாமல் வேறு எனக்கு இந்த லிஸ்ட்டோட வியூ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து நன் கொடுத்தோம்னா எதுவுமே ஷோ ஆகாது. ஓகேவா? தென் இதுக்கு வந்துட்டு ஸ்டைலில் வந்துட்டு இமேஜஸ், இந்த ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்கல, நான் இமேஜஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட யூஆர்எல்லை உள்ளே கொடுத்துடலாம். தென் பொசிஷன், இன்சைடு அவுட் சைடு அப்படின்னு 2 இது. டிஃபால்ட்டாக இதில் பார்த்தோம்னா இன்சைடு உள்ளக்க தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்துட்டு பாக்ஸ் மாடலில் பார்டர், பேடிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட்டுக்கு பார்டருக்கு உள்ளே இருக்கிறது பேடிங், வெளியில் இருக்கிறது மார்ஜின். கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் பாக்ஸ் மாடல் வரும்போது அதை எடுத்தால் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா,
இந்த இன்சைடுன்னு சொல்கிறது பார்டருக்கு இன்சைடில் இருக்கும், பேடிங்கோட கவரேஜ் உள்ளே இருக்கும். தென் நம்ம அவுட் சைடு கொடுக்குறப்போ அந்த பேடிங்கை கிராஸ் பண்ணி பார்டர் கிட்ட இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூவாக HTML. வழக்கம் போல் அதில் ஹெட்டு கொடுத்துக்கலாம், பாடி கொடுத்துக்கலாம், ஓகேவா? இதில் தான் கோட் பண்ண போகிறோம். டேரெக்டாக போட்டுடலாம். சும்மா ஒரு யூஎல் போட்டுக்கலாம், சாரி. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, யூஎல்ல கூட நம்ம ஆர்டர் லிஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? எல்ஐ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 3 இது எடுத்துக்கிறேன், 1 2 3, ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு அங்கே பார்த்ததுன்னா ஜாவா கோர்சஸ் இருக்குது, ஆனால் மேலே ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ்ன்னு, ஓகேவா? H3யில் கொடுத்துக்கிறோம், லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ், ஓகேவா? ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? சி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லை C# இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? டன்னு. இப்போ இதில் ஸ்டைல் டேக் கொடுத்துக்கலாம். அதில் கொடுத்த ஸ்டைலிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். எது இப்போ ஓகேவா? லிஸ்ட்டு டைப் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் பண்ண போகிறோம், எந்த டேக்ஸ்க்கெலாம் வந்து நம்ம லிஸ்ட்டு டைப் அப்ளை பண்ண போகிறோம், இதெல்லாம் இருக்குது, ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் கொடுக்கணும், ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்தா யூஸ் ஆகும். இந்த பொசிஷன் நம்ம கொடுக்குறது வந்துட்டு எல்ஐ டேகே வந்துட்டு டேரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். நம்ம இங்கே கொடுப்போம்ல, லைக் டிவ் போட்டு ஓப்பன் பேரன்தசிஸ் க்ளோஸ் பேரன்தசிஸ், அந்த மாதிரி இப்போ வந்துட்டு யூஎல் போட்டு ஓப்பன் பேரன்தசிஸ் க்ளோஸ் பேரன்தசிஸ் போட்டு அதுக்குள்ளே அதுக்கு தேவைப்பட்ட ஸ்டைலிங்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, அந்த லிஸ்ட்டு பொசிஷன், அதுக்கு மட்டும் நம்ம டேரெக்டாகவே எல்ஐயை கால் பண்ணி பண்ணலாம், ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஒவ்வொன்றா வருவோம். லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்பு, ஓகே. நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்துட்டு அன்ஆர்டர் இதில் லைக் சர்க்குலர் ஸ்கொயர் டிஸ்கில் ஒன்று காட்டுறேன், அண்டு வந்துட்டு இதில் ஒன்று காட்டுறேன், நம்ம ஆர்டர் லிஸ்ட் அதில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், தென் நன்னுன்றதையும் காட்டுறேன், ஓகேவா? ஓகே, லிஸ்ட்டால் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிள் கொடுத்துக்கலாமா, சர்க்கிள், ஓகேவா? சேவ் பண்ணுவோம். HTML CSS என்ன ப்ராப்பர்ட்டி, LST ப்ராப், ஓகேவா? வியூ பண்ணி பார்ப்போமா? வந்துருச்சா? சர்க்கிளில் இருக்கா, தெரியுதா? இப்போ தெரியுதா? அது வந்துட்டு சர்க்கிளில் இருக்குது. டிஸ்க்கு வேணுன்னா டிஸ்கில் வரும். ஸோ நமக்கு இங்கே டேரெக்டாக என்ன கொடுக்குறோமோ அங்கே நம்ம கீழே பார்த்தீங்கன்னா HTML எதுவுமே மென்ஷன் பண்ணல, டேரெக்டாக இங்கே கொடுக்குறதுனால நமக்கு அங்கே ஷோ ஆயிரும், ஓகேவா? தென் இப்போ வந்துட்டு நம்ம டெசிமல் ட்ரை பண்ணுவோம். டெசிமல் சேவ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 3 நம்ம டெசிமல் லீடிங் 0 வச்சு வரது புதுசாக இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். லீடிங் நீங்கள் மோஸ்ட்டாக நோட்பேட்++லே ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் படிங்க, ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரிமெம்பரில் இருக்கும், ஓகே? வந்துருச்சா 01 02 03ன்றதெல்லாம், ஓகேவா? டன்னா? ஓகே, இப்போ ஃபைனலாக நன் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட், நம்ம இப்போ கூட உங்கள்கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம். பட் வந்துட்டு அதில் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து கொடுத்துரும். இட்ஸ் பர்ஃபெக்ட், ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு லேர்னிங் பீரியடில் நமக்கு வந்துட்டு எல்லாமே அப்படி எடுத்து கொடுத்துட்டா நம்ம மைண்டில் எதுவுமே ஸ்டோர் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே போயிடுச்சு, வெறும் இது மட்டும் இருக்கும் நன் கொடுக்குறப்போ. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்துட்டு நோட்பேட்++ல யூஸ் பண்ணி பழங்க, ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டடி பண்ணுறவங்க, ஓகேவா? ஓகே, டன். இப்போ இதில் வந்து நன் கொடுத்தோன்னா நமக்கு எந்த ஒரு லிஸ்ட்டில் அந்த சைடில் இதுவும் இல்லை, ஓகேவா? தென் ஓகே, லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் நன் கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு நான் இதில் உள்ள ஆர்டர்லாம் வேண்டாப்பா, என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, லைக் டிக் ஐக்கானோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஆர்டர்வைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம ஐக்கான் யூஸ் பண்ண போகிறோம்னா அதோட சைஸஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி டிக் ஐக்கான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன், ஓகே? இது ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இந்த தெரியுதா உங்களுக்கு? 16x16 தான் இருக்கும். அதை ஜூம் பண்ணி காட்டுது பாருங்கள். ஸோ இந்த இருக்கலாம், இதுதான் நம்ம வந்துட்டு உள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஜூம் பண்ணலாம்,
ஓகே, தெரியுதா? இந்த ஐக்கான் தான் 16x16 இருக்கனால ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இதில் யூஸ் பண்ணுறப்போ அந்த பிக்சல் வந்துட்டு கரெக்டாக ஆப்ட் ஆகிக்கும். எங்கே நம்மளோட ஒன் செகண்ட், ஓகே, நம்மளோட பேஜில் வந்து ஆப்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் கொடுக்க போகிறோம், யூஆர்எல். ஓகேவா? யூஆர்எல்ல வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் டேரெக்டாக அந்த இமேஜ் இருக்குது. ஸோ டிக் 1 என்ன இதுன்னு பார்த்துருமா, அல்ட் என்டர் கொடுத்தோம்னா ப்ராப்பர்ட்டி ஷோ ஆகும். லைக் பிஎன்ஜி தான். க்ளோஸ் பண்ணிடுங்க. .png. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? அந்த டிக்கோட இமேஜஸ் வந்துட்டு நமக்கு சைடில் வந்துடுச்சு. ஸோ இதை நான் ஜூம் பண்ணியிருக்கேன். நார்மல் பேஜ் வச்சு பார்க்குறப்போ அதோட வியூ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஜூம் பண்ணும்போது தான் அதோட பிக்சல் உடஞ்சிருக்கும். ஏன்னா 16 பிக்சல் 16x16 பிக்சலில் தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிக்கோட இமேஜஸ் வந்துட்டு இது இந்த மாதிரி லிஸ்ட்டுக்கு தேவையான ஐகான்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம லிஸ்ட்டோட டைப்பை டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஃபைனலாக பொசிஷன்னு ஒன்று இருந்தது, அது சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டு இதில் கொடுத்து பார்ப்போம். உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் கொடுத்து பார்ப்போம். பொசிஷன் ஓகே, டிஃபால்ட்டாக இன்சைடில் தான் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு ஓகே, அவுட் சைட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவுட் சைட் ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு எதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சால் இங்கே பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. ஒரு லிஸ்ட்டு கீழே இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதை ஒரு டிக்கு பக்கத்துலேயும் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் விட்டு கரெக்டான இடத்துல தான் இருக்குது. பட் சரி, இன்சைடும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துலாம் ஏதாவது சேஞ்சஸ் வருதான்ட்டு. இன்சைட் ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ பாருங்கள். இதில் வந்துட்டு அவுட் சைடில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு டிஃபால்ட்டாக அவுட் சைடில் தான் இருக்குது. ஓகே, சாரி, டிஃபால்ட்டாக அவுட் சைடில் இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறப்போ இன்சைடில் சேஞ்ச் பண்ணுறப்போ ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர். ஆக்சுவலாக வந்துட்டு நான் உங்களுக்கு பாக்ஸ் மாடல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது வரும்போது தெளிவாக பாக்ஸ் மாடல் எடுக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்ட் மட்டும் பண்ணி காட்டுறேன், இந்த ஒரு பேஜில் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது கண்டென்ட்டை சுற்றி உள்ள ஸ்பேசஸ் பேடிங், அதுக்கு மேலே பார்டர் இருக்கும், அதுக்கு வெளியில் இருக்க ஸ்பேசஸ் வந்துட்டு மார்ஜின். இதில் கூட தெரியுதா? இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பாக்ஸ் மாடலில் நான் தெளிவாக எடுக்கிறேன். ஓகேவா? அது ஒரு தனி கான்செப்ட். இப்போ லிஸ்ட் ஆஃப் கோர்சஸில் வந்துட்டு ஜாவா, பைத்தான், C# அந்த இதில் வந்துட்டு உள்ளதுக்கு உண்டான ஸ்பேசஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசஸ் அவுட் சைடில் இருக்கிற ஸ்பேசஸ், இந்த சைடில் இன்சைட் கொடுத்தோம்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும். ஸோ இந்த ஸ்பேஸோட டெஃபினேஷன் கூட நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வேறு எதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் லிஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.